வணக்கம் ஸ்டூடெண்ட். காஸ்லா பற்றி சில பாயிண்ட்ஸ் பார்ப்போம், முக்கியமான பாயிண்ட்ஸு. திஸ் லா இஸ் ஃபார் க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்குள்ளே எவ்வளோ சார்ஜ் இருக்கோ ப்ளஸ் q ப்ளஸ் 4q மைனஸ் 5q ப்ளஸ் 8q மைனஸ் 7q அப்படி இருந்தால் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இது இருக்குல்லையே, இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் this law is for the closed surface. So outside இருக்கிற சார்ஜை நம்ம கால்குலேட் பண்ண மாட்டோம். அதனால தான் நம்ம வந்து சொல்கிறோம் சார்ஜ் இன்சைட் த க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அல்லது சார்ஜ் என்க்ளோஸ்ட் இன் த க்ளோஸ் சர்ஃபேஸ்னு இதை நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் லா இஸ் ஃபார் க்ளோஸ் சர்ஃபேஸ். காஸ் லா இஸ் அன் ஆல்டர்னேட் டு கூலம்ஸ் லா. நம்ம பல கான்ஃபிகரேஷன், சார்ஜ் கான்ஃபிகரேஷன், பாயிண்ட் சார்ஜ், லைன் சார்ஜ் அப்படின்னு பார்க்குற போது கூலம்ஸ் லாவை யூஸ் பண்ணுறோம். 1/4 pi epsilon naught source charge into test charge divided by the distance square. Force experienced by test charge is equal to 1/4 pi epsilon naught into q by r square. இதுதான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொல்கிறோம் by using Coulomb's law. But without using இது Coulomb's law யூஸ் பண்ணோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆஃப் மெனி கான்ஃபிகரேஷன், லைன் சார்ஜோ சரி, பாயிண்ட் சார்ஜோ சரி, எந்த டைப் ஆஃப் சார்ஜுக்கும் காஸ் லா இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு Coulomb's law, provides a different way to express relationship between charge and electric field. So Coulomb's law என்ன பண்ணுது? So flux is equal to q by epsilon naught. So q को e को, so what is e flux is equal to e into area நம்ம பார்த்துப்போம். that is integral of e cross ds அப்படின்னு அதில் இதில் வந்துருப்போம். so it provides a relation between flux, electric field and the charge, flux and the electric charge. So this law is an alternate to Coulomb's law and provides a different way to express relationship between charge and electric field. Third point third, if q is positive, the flux outward is positive. If q is negative, the flux is inward and flux is negative. See, இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குது. this is positive charge, this is negative charge. so electric field lines இப்படி தான் போவோம். suppose electric field lines இப்படி போவோம். it means electric field lines for positive charge, it is outward. for negative charge இது negative charge inward. so inward flux என்ன வருது? see, flux is equal to charge enclosed divided by epsilon naught. அதாவது சார்ஜ் இந்த என்க்ளோஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் ஸோ ஃப்ளக்ஸ் வில் பி நெகட்டிவ். அதே சார்ஜ் என்க்ளோஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் ஃப்ளக்ஸ் வில் பி பாசிட்டிவ். நெகட்டிவ்னு என்ன? நெகட்டிவ் சார்ஜ்னா இன்வர்டு, பாசிட்டிவ் சார்ஜ்னா அவுட்வர்டு. Number of electric field lines going outward through any Gaussian surface, that is closed surface. அது வந்து வெளியில் அவுட்வர்டாக இருந்தால், வெளியில் போணுச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ், the flux வந்து பாசிட்டிவ். அதுதான் சொல்கிறேன் flux is third. அடுத்தது flux is independent of shape and size of the surface. சர்ஃபேஸை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஏன் கவலை கிடையாதுன்னு சொல்ல போனால், ஃப்ளக்ஸோட டெஃபினேஷன் என்ன? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சார்ஜ் என்க்ளோஸ்ட் டிவைடட் பை எப்சிலான் நாட். ஸோ இதில் ஷேப்பு சம்மந்தமாக இதில் சார்ஜ் மட்டும்தான் இருக்குது, சார்ஜ் மட்டும் இருக்குது. அப்சல்யூட் பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அப்போ ஷேப்புக்கு இங்கே எந்த வேலையும் கிடையாது. ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த சர்ஃபேஸ். net flux depends upon the charge enclosed by the surface. net flux எப்படின்னு as it is பார்த்துருக்கோம். net flux என்ன? இது உள்ளார எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இதுக்கு வெளியில் இருக்கிறத நம்ம
தேவையே இல்லை. ஸோ நெட் ஃப்ளக்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த சார்ஜ் என்க்ளோஸ் பை த சர்ஃபேஸ் அண்ட் த மீடியம். ஸோ இது உள்ளே எத்தனை சார்ஜ் இருக்கோ அதை வச்சு அதை தான் என்க்ளோஸ் சார்ஜ்னு வரும். அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் அண்ட் மீடியம். சி ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு q பை எப்சிலான் நாட் இன்க்ளூடட் இன்சைடுன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இந்த அரேஞ்ச்மெண்ட்டு சப்போஸ் ஒரு சார்ஜர் ஏதாவது ஒரு மீடியத்தில் வச்சு வாட்டர் வச்சு அதில் ஒரு என்க்ளோஸ்டு சர்ஃபேஸ் பண்ணோம்னா க்ளோஸ் சர்ஃபேஸ் பண்ணோம்னா தென் திஸ் பிகம்ஸ் எப்சிலான் நாட் ER வேர் அப்சல்யூட் பெர்மிட்டிவ் ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ் அண்ட் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவ். சில புக்கில் இப்படி எழுதுவாங்க E0 into K வே டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஸோ ஃப்ளக்ஸ் இன் திஸ் கேஸ் இஸ் ஈக்குவல் டு E where this is equal to E. So depends upon the flux depends upon the medium. Suppose airல வச்சா இது வரும், suppose மீடியத்தில் வச்சா இது வரும், which is equal to ER into E epsilon naught. So net flux depends upon charge enclosed by the surface and the medium. The electric flux, electric field, அடுத்தது electric field inside in the region due to all the charges. Suppose நம்ம இந்த ஒரு ரீஜனில் வச்சுருக்கோம், இங்கே 4Q 8Q -5Q 10Q இது க்ளோஸ்டு சர்ஃபேஸ். க்ளோஸ்டு சர்ஃபேஸுங்கிறத காசியன் சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். காசியன் சர்ஃபேஸ். இங்கே வந்து ஒரு 10Q + 10Q, இங்கே -8Q, இங்கே வந்து 3Q ப்ளஸ் இப்படி வச்சுருந்தோங்க. திஸ் இஸ் த ரீஜன். இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ரீஜனில் எவ்வளோ இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ரீஜன் எல்லா சார்ஜும் இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுது, இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுது, இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணுது, இது எல்லாமே ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த ரீஜன் இஸ் டியூ டு all the charges inside and outside the Gaussian surface. Inside the Gaussian surface இது 1 2 3 4 இருக்குது, அவுட்சைடில் இருக்குது. எல்லாமே இந்த ரீஜனில் எல்லா சார்ஜுமே இந்த ரீஜனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ண ரெஸ்பான்சிபிளாக இருக்குது. பட் ஃப்ளக்ஸ் இந்த க்ளோஸ் ரீஜனில், பட் இன்சைட் அவுட்சைட் அந்த ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃப்ளக்ஸுக்கு இதை நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 + 4 -1 + 8 7Q 7 + 7 7 + 8 17Q. ஸோ இங்கே வந்து சார்ஜ் என்க்ளோஸ்ட் ஆர் சார்ஜ் இன்சைடு இஸ் ஈக்குவல் டு 18 4 22 5 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 17Q. ஸோ ஃப்ளக்ஸ் எவ்வளோ வரும்? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 17Q டிவைடட் பை எப்சிலான் நாட். இது ஏஆர் மீடியத்தில் வச்சா. ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, ஒரு ரீஜனில் சார்ஜஸ் இருக்குன்னா அந்த சார்ஜஸ் அந்த ரீஜனில் சார்ஜஸ்ஸு எல்லா சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்டை க்ரியேட் பண்ணுது. பட் ஃப்ளக்ஸ் எது க்ரியேட் பண்ணுதுன்னா சார்ஜ் என்க்ளோஸ்ட் சார்ஜ் அந்த க்ளோஸ் சர்ஃபேஸுக்கு உள்ள சார்ஜ் மட்டும்தான் ஃப்ளக்ஸை க்ரியேட் பண்ணுது. ஸோ ஆசிட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் இதுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன? flux is equal to integral E into ds, or flux is equal to enclosed divided by epsilon naught. So இதோட இந்த ஃப்ளக்ஸுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் சார்ஜுக்கும் உள்ள ரிலேஷனை காஸ் லா நமக்கு கொடுக்குது. செகண்ட், இந்த ப்ராப்ளத்தில் பார்ப்போம். இந்த ப்ராப்ளத்தில் இது ஒரு காசியன் சர்ஃபேஸ், இது ஒரு காசியன் சர்ஃபேஸ், இது ஒரு காசியன் சர்ஃபேஸ், இது ஒரு காசியன் சர்ஃபேஸ். ஸோ ஃப்ளக்ஸ் திஸ் இஸ் S1, இது வந்து Q ப்ளஸ் Q சர்ஃபேஸ் 1 ப்ளஸ் Qவில் சர்ஃபேஸ் 1 இருக்குது. ஸோ இதில் ஃப்ளக்ஸ் சார்ஜ் என்க்ளோஸ் எவ்வளோ இருக்கும்? ஃப்ளக்ஸ் எவ்வளோ இருக்கும்? ஃப்ளக்ஸ் எவ்வளோன்னா இதில் 1 அவுட்வேர்ட் நம்ம எப்படி வச்சுக்கணும்? அவுட்வேர்ட்னா பாசிட்டிவ் சார்ஜ், இன்வர்ட்னா நெகட்டிவ் சார்ஜ். அவுட்வேர்ட்னா பாசிட்டிவ், இன்வர்ட்னா நெகட்டிவ் சார்ஜ். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து வெளியில் போவோம், நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் உள்ளே வரும். ஸோ அதனால தான் அவுட்வேர்ட் இன்வர்ட் சொல்கிறோம். ஸோ
flux in our definitions in the by Gauss law, the flux is equal to charge inside divided by epsilon naught. So this is the flux. So first surface la ethana irukudhu, velila ethani povudhu, outward ethani povudhu, 1 2 3 4 5 6 7 8. So outward is 8 flux field lines. Inward edha iruka, inward onnume illa. So flux in closed region, closed surface flux is equal to number of, see one each நம்ம q னு வெச்சுக்கோ, equal magnitude, plus 1 plus 2 plus 3 plus 4 plus 5 plus 6 plus 7 plus 8 plus 8q. இதுதான் flux coming out of the closed surface divided by epsilon naught. So இது என்ன flux இருக்கும்? Flux is equal to positive flux. ஏன்னா outwardல போகுது, outwardல போகுது, அதனால இது பாசிட்டிவ் ஃப்ளக்ஸ் இருக்கும் சர்ஃபேஸ் 1ல. ஸோ நம்ம இப்போ சர்ஃபேஸ் 2 பார்ப்போம். சர்ஃபேஸ் 2ல பார்த்தோம்னா S2 இது S2 சர்ஃபேஸ் 2 இது எல்லாம் ஃப்ளக்ஸ் 2 is equal to 1 2 3 4 5 6 7 8 field lines inward. Inwardனாலே நமக்கு தெரியும் negative. Inward means negative. So flux in the enclosed surface is equal to negative, which is equal to total number inside divided by epsilon naught. That is surface 3 பார்ப்போம். surface 3 எங்க இருக்குது? For surface 3 in the surface, this is the closed surface. So the closed surface la, இது closed surface 3, அதில் எத்தனை ஃப்ளக்ஸ் வருது? ஒரு ஃப்ளக்ஸ் வெளியில் வருது, 2 ஃப்ளக்ஸ் இப்படி அண்ட் வெளியில் போகுது. ஸோ ஃப்ளக்ஸ் இன்சைட் த சர்ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா 2 வெளியில் வருது, 2 வெளியில் போகுது. இதை உள்ளே வருது பாசிட்டிவ்னு வச்சுக்கிட்டோம், 2 பாசிட்டிவ் ப்ளஸ் மைனஸ் 2 நெகட்டிவ். ஸோ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ஆர் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் to charge enclosed divided by epsilon naught. So flux is equal to 0 by epsilon naught is equal to 0. Neither positive or negative in the enclosed surface S3. S4 பார்ப்போம். அடுத்து now S4 பார்த்தோம்னா this is the Gaussian surface. Gaussian surfaceனா இது உள்ள எத்தனை இருக்குது? இதில் 8 வெளியில் போகுது, 8 உள்ளே வருது. இதில் எத்தனை வெளியில் போகுது? நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லீவிங் எத்தனை இருக்குது இந்த சர்ஃபேஸ்குள்ளே? இது வெளியில் போகுது 8. உள்ளே வர்றது 3 1 2 3 4 5 6. ஸோ 6. ஸோ இப்போ நம்ம இப்படியே வச்சுக்கிட்டா கூட இந்த சர்ஃபேஸில் இங்கே 4 வெளியில் போகுது, இந்த இடத்துல 4 வெளியில் போகுது, இங்கே 4 உள்ளே வருது. ஓகே, இதனாலே 0. ஸோ இதில் 2 வெளியில் போகுது, 2 உள்ளே வருது. See 1 2 3 4 5 6 7 8 இந்த இது உள்ளே வருது, 1 2 3 4 5 6 7 8 வெளியில் போகுது. நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் லீவிங் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஃப்ளக்ஸ் என்ட்ரிங். அப்போ நெட் சார்ஜ் என்ன இருக்கும்? இந்த சர்ஃபேஸ் S4 சார்ஜ் நெட் is equal to 0, flux is equal to charge by epsilon naught, which is equal to 0. So S1 S2 la enna நம்ம summarize பண்ணலாம். S1 இந்த surfaceல it is flux is positive, S2 flux is negative, S3 இதில் flux is equal to 0, flux equal to 0. S4 flux is equal to 0. So இதில் என்ன தெரிஞ்சுக்கலாம்னா number of electric field lines entering in a closed surface, அது number of electric field line closed வெளியில் போகிறதுக்கும் உள்ளே வர்றதும் வெளியில் போகிற electric field linesum சேமாக இருந்ததுன்னா flux net charge is equal to 0. It means net charge na net flux is equal to 0. Charge உள்ளே வந்தால் அது வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதனால் நெகட்டிவ் ஃப்ளக்ஸ். சார்ஜ் ஒரு
சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் போணுச்சுன்னா அது அவுட்வேர்டு, தென் இட் இஸ் பாசிட்டிவ், த ஃப்ளக்ஸும் பாசிட்டிவ். இதுதான் ஃப்ளக்ஸ் சம்பந்தமான பாயிண்ட்ஸ்.